கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த முழுஇரவு ஜெபத்திலே வந்து பங்கு பெறுவதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் ஏசப்பாவின் நாமத்தினாலே இந்த முதல் பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ரொம்ப அழகாக ஐயா, ரொம்ப நல்லா பாடுறீங்க ஐயா. அடுத்தது ரொம்ப அழகாக நல்லா பாடுறீங்க சகோதரிமார்கள். அதுக்கப்புறம் தம்பி நல்லா அழகாக வாசித்தாங்க. ரொம்ப சந்தோஷம். தேவனை இவ்வண்ணமாய் துதிப்பது மிக மிக அவசியம். கர்த்தரை நாம் இவ்வண்ணமாய் துதிப்பது நல்லது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். என்னதுங்களா? நல்லது, நல்லது. நாம் செய்கிற காரியம் கர்த்தரை துதிப்பது என்பது நல்லது. அதை செய்ய 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 தேவனாகிய கர்த்தர் ஏசப்பாவின் நாமத்தினாலே நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை அருளுகிற கர்த்தராயிருக்கிறார். இந்த நாளிலுமாய் கூட சில மணி நேரங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமேன். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஐயா ஒரு வார்த்தை கேட்டாங்க, இன்னைக்கு எழுப்புதல். ஐயா ஆல்ரெடி உண்டாயிடுச்சுங்க ஐயா அந்த எழுப்புதல். தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் நிச்சயமாக செய்வார். இந்த நாளிலே ஏசப்பாவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளே இன்னுமாய் தேவனுடைய கிருபை நம்ம மேலே பெருகி இப்பெருப்பதை காட்டிலும் கர்த்தருக்குள்ளே நானும் நீங்களும் அடுத்த நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கான தேவ விடுதலையின் கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்த போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த நாளிலுமாய் கூட தேவன் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தையை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கர்த்தர் யார்? நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். நான் உள்ள வந்த உடனே ஐயா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. சொன்ன ஏதாவது பரிசு கொடுக்கலாமாங்க ஐயா? நான் எதையும் எட்டுன்னு வரல. சரி, இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஐயா 100 ரூபாய் கொடுக்குறேன். யார் சொன்னாலும் நீங்கள் கொடுத்துருங்க அவங்களுக்கு. நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஐயா அந்த பாட்டை பாடினாங்க. யாரம்மா அது? யார் அது சொன்னது? பாஸ்டர்மா. நீங்கள் நான் ஒத்துக்க மாட்டாது. சரி, இருந்தாலும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை சொல்லணும். கர்த்தர் யார் தெரியும்? ஐயா ஐயா பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் தான் செஞ்சுருக்கிறேன். இல்லை, நீங்கள் வைங்க கையில். சரி வைங்க, கொடுத்துக்கலாம். அது உங்கள் கையில் கொடுத்துட்டானே எனக்கு ஒரு பாரம் தீரும். உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு உண்மையிலுமே ஆண்டவரே இந்த நாளிலே வெளிப்படுத்தின எனக்கு நீர் வெளிப்படுத்தி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க. இதை இன்னும் ஆழமாக நீங்கள் ஜனங்களோட பேசும்படிக்கு எனக்கு இன்னும் ஆழமாக எனக்கு உணர்த்துங்கன்னும் போது ஐயா முழங்கால் படிக்கிட்டு ஒரு பாட்டு பாடினார். ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு. என்ன கொடுக்கும் தேவனவர்? ஜெயத்தை எப்படியாம சொல்லுவீங்க? என்ன கொடுக்கும் தேவனவர்? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? என்ன கொடுக்கும் தேவனவர்? அப்பா, நம் ஆண்டவராகிய கர்த்தர் யார் நமக்கு தெரியும்ல. சில வசனங்களை நான் வேகமாக சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன். இன்னைக்கான வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தெல்லாம் தெரிஞ்சுப்போம் நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு. 1 நாளாகமம் 29:11 யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளலாமா? 1 நாளாகமம் 29:11 அந்த ஒரு வசனம் மாத்திரம். ஒன்று மாத்திரம் வாசி. 1 நாளாகமம் 29:11. யாரோ ஒருத்தர் வாசிப்பீங்க நினைச்சேன். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஆமா போதுங்கம்மா, நன்றிங்கம்மா. மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தர் யாருது ஜெயம் என்று சொன்னால் ஜெயம் கர்த்தருடையது. ஆமேன். நல்லா சொல்லுவோம். இதை புரிஞ்சுப்போம். வெற்றி என்றால் நம்ம வசனம் வாசிக்கிறோம்ல, நமக்கு இருக்குல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் யார்? ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்த்தர் யார்? இன்னும் நல்லா, நம்முடைய கர்த்தர் யார்? தெளிவாய்க்கணும். நம்முடைய கர்த்தரை தவிர வேற யாராலையும் ஜெயத்தை கொடுக்க முடியாது. அவர்தான் ஜெயத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரமே ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் நமக்கு தெரியும்ல, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகவும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும். வேற எதுனாலே வர ஜெயமும் நிலைச்சு நிற்காது. அந்த ஜெயம்லாம் பாதியில பிச்சுக்கிட்டு போயிடும், இல்ல பாதியில போயிடும். நம்முடைய கர்த்தர் மாத்திரம் கொடுக்கிற ஜெயம் மாத்திரமே என்னாலும் நிலை நிற்கும். ஆமேன். நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? கொஞ்சம் உரிமையா இப்படி சொல்லுவோம். நம்முடைய கர்த்தர் யார்?
எனக்கு நம்முடைய கர்த்தர் யார்? எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அடுத்த ஒரு வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தரை பத்தி இன்னும் ஆழமா ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:3. யாத்திராகமம் 15:3. ஒருத்தர் சங்கீதம் 24:8 எடுத்துக்கலாமா? யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆஹா, போதுமா போதுமா. நம்முடைய ஆண்டவர் யார்? ஜெயம் கொடுக்கிறோம்னு முதல்ல சொன்னேன். இப்ப பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். எதுலங்க? எதுலங்க? இன்னைக்கு ராத்திரி நம்ம சண்டை போட போறோம். என்ன போட போறோம்? என்ன டவுன் ஆயிட்டீங்க சொன்ன உடனே? இன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன பண்ண போறோம்? சண்டை போட போறோம். நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வரப்போகிறார். நம்ம ஏசப்பா யார் பாருங்களா? அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் ஏசப்பா. அவர் தான் யுத்தத்தில் வல்லவர். அவர் நம்மோடு வந்தால் எல்லா யுத்தங்களிலும் என்னதான் உண்டாகும்? ஜெயம் அவருடையது. அவ்வளவுதான், ஜெயம் தான் உண்டாகும். இன்னொரு வசனம் கூட வாசிச்சிருங்களேன், சங்கீதம் 24:8. நானே சொல்லிடுறேமா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவ்வளோ பலனாய் அவர் பராக்கிரமமாய் யுத்தம் செய்கிற கர்த்தராக இருக்கிறாரா. இன்னொரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யாத்திராகமம் 17. யாத்திராகமம் 17:15. அந்த பிரதர் கீஸ் மட்டும் வாசிக்க சொல்லுங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு அதற்கு என்னன்னு பேரிட்டாரா? என்னன்னு பேரிட்டாரா? யெகோவா நிசின்னு பேரிட்டு, வாசிக்கமா? சரி, இப்ப போதுமா. நம்முடைய ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்னன்னா அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். ஆமென். என்னவா இருக்கிறாரா? யெகோவா நிசியா. முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார்? ஆஹா, நல்லா சொல்றீங்களே. ஆராதிக்கிற கர்த்தர் யார்? 2, நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? இது புரிஞ்சிச்சுன்னா பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. நம்ம முடிச்சிடலாம் முன்னிரவு ஜெபமே. யுத்தத்தில் வல்லவர். 3வது நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னங்க? யெகோவா நிசி. அவர் நம்முடைய ஜெயக்கொடியா இருக்கிறார். யாராவது இருந்தா கையை தட்டி, யாராவது இருந்தா கையை தட்டி. நம்முடைய கர்த்தர் யார்? அவரே நம்முடைய ஜெயக்கொடியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை உயர்த்தி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென், ஆமென். பாடலாம். நம்ம ஆண்டவர் யார்? இப்படி சொல்லுவா, கரெக்ட் தான். என் வெற்றி கொடியாய் இருக்கிறார் ஏசப்பா. யாருக்கு நீங்க கொஞ்சம் மேலே ஏத்திக்கலாம், கொஞ்சம் பிச்சு ஏத்திக்கலாம். என்ன பிச்சு? டி மைனரா? இ மைனர் என்ன வாசிக்கிறியா? நம்ம ஆண்டவர் யார்? என் ஜெயக்கொடியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 விஷயம் இது புரிஞ்சிச்சுன்னா பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. முதல் வார்த்தை, ஏசப்பா எப்பேற்பட்டவர்? அவர்கிட்ட தான் எல்லாமே ஜெயமே இருக்குது. அவர் நினைச்சா நமக்கு என்ன கொடுத்துடலாம். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் நினைச்சேன் என்ன நடக்கும்? அவர் நினைச்சிட்டா எந்த பிரச்சனையோட என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த சோதனைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருந்தாலும், என் வாழ்க்கைக்கு எதிராக எவைகள் வந்தாலும் என்னோடு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் எனக்கு ஜெயம் கிடைக்கும். எனக்கு நிச்சயமாய் ஜெயம் கிடைக்கும். ஆமென். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வேணா வரலாம், எவ்வளவு பெரிய சண்டைகள் வேணா வரலாம், எவ்வளவு பெரிய யுத்தங்கள் வேணா வரலாம், யுத்தத்தில் வல்லவராகிய இயேசப்பா என்னோடு இருப்பாரே ஆனால் அந்த யுத்தத்தை என்னால ஜெயிக்க முடியும். என் இயேசப்பா யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். நம் ஆண்டவருக்கு எதிராய் எவைகளும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 3வது வார்த்தை, நம் இயேசப்பா எப்பேற்பட்டவர்? நம்முடைய ஜெயக்கொடியாய் இருக்கிறார். ஆமென். அவர் எப்பேற்பட்டவர்?
நல்லா 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 சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? நம்முடைய ஜெயக்குடி யெகோவா நிசியாய் இருக்கிறார். ஆமென். என்னோடு சேர்ந்து யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை உயர்த்தி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். அவர் என் கூட இருந்தா, என் கொடி என்ன கொடிதான்? என் கொடி வெற்றி கொடிதான். எனக்கு மேல பறந்துட்டு இருக்கிற கொடி என்ன கொடிதான்? ஒருவேளை நம்ம தலைக்கு மேல வேற ஏதாவது கொடி பறந்துட்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல, அப்படி பறந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற போகிறார். யெகோவா நிசியாம் தெய்வம் நமக்கு வேண்டிய வெற்றிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவோம், நம்முடைய ஆத்துமாவிற்குள்ளே கர்த்தர் பேசுவாராக. யெகோவா நிசியாம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம் ஆலயத்திற்குள்ளே இன்னும் பலமாய் அந்த ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்ற போகிறார். தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையின் ஜெயக்கொடி, தேவனுடைய ஜெயங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வெற்றிகளை இனி வரப்போகிற நாட்களிலே பார்க்க போகிறோம். ஆமென். அவர் நம்மோடு இருந்து, எனக்கு ஐயா சொல்லும் போது ஞாபகம் வருது. ஐயாவோடு ஆண்டவர் விசேஷமாக இருந்து அநேக யுத்தங்களை நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஜெயிக்க போகிறோம். ஏசப்பா நம்மோடு இணைந்து எல்லா விதமான சத்ருவின் போராட்டங்களே, பிசாசின் அந்தகார வல்லமைகளே, ஓ ஹல்லேலூயா, ஏசப்பாவின் நாமத்தினாலே கர்த்தர் முறியடிக்க பண்ண போகிறார். இந்த நாள் முதற்கொண்டு ஒரு விசேஷித்த தேவ வெற்றியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நடக்குமா? நடக்குமா? அப்பா, நிச்சயமா நடக்கும். பாடலாம். திரும்பவும் இந்த பாட்டு நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு சத்தியமே இந்த பாட்டு தான். ஒன்று, நம் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர். 2, நம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். 3, அவர் என்னுடைய ஜெயக்கொடி யெகோவா நிசியாய் இருக்கிறார். பாருங்களேன், இந்த தெய்வம் சில 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 வசனங்களை வேகமாக கற்றுக்கொண்டு நம்ம சத்தியத்திற்குள்ள வேகமாக ஓடலாம். இந்த தெய்வம் யார்? இன்னொரு சில வசனங்களை வாசிங்களேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம், சங்கீதம் 18:34. சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். எடுக்க முடியலன்னா பிரச்சனையே இல்லை. பாருங்க, அம்மா அழகா எடுத்து வாசிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அவங்களே வாசிக்கிட்டோம். நல்லா கவனிங்களேன். என்ன விஷயம்னா, அம்மா இன்னொரு ஒரே வாசிச்சிருங்கம்மா. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கைகளை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாராம். ஆமென். நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். நம்ம கையை பாருங்க. இந்த இது பார்ப்பாங்களே ஐயா, நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா நிறைய பார்த்து பழக்கமா இருக்கிற மாதிரியே இருக்குது. கையை பார்த்தா நம்முடைய கரத்தை பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்றாராம்? இந்த கரத்தை ஆண்டவர் ஆகிய இயேசப்பா யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாராம். எதுக்கு பழக்க வைக்கிறாரா? இன்னும் சில வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அது சங்கீதம் 144:1. சங்கீதம் 144:1. தெரிஞ்ச வசனம். என் கைகளை போருக்கும், என் கையை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார். என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறாராம். ஆமென். கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். ஆண்டவர் பாருங்களேன், அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவர் யார்? ஜெயம் கொடுக்கிறவர். அவர் என்ன பண்றாராம்? அவர் என்னுடைய கையை யுத்தத்திற்கு போருக்கு பழக்க வைக்கிறாராம். என்ன பண்றாராம்? என் விரல்களெல்லாம், என் கையெல்லாம் போருக்கு யுத்தத்திற்கும் கர்த்தர் பழக்க வைக்கிறாராம். ஆமென். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் தோற்பதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. என்னதுங்க? எதை விரும்புகிறவர் அல்ல?
ஒரு பேச்சுக்கு ஆக்டிவா செய்யலாமா ஏதாவது? சரி இருக்கட்டும், பண்ணுவோம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு ஒரு பந்தயம், ஓட்ட பந்தயம் ஓடுறாங்க. நிறைய பேர் ஓடுறாங்க. முன்னாடி ஓட ஒரே ஒருத்தர் தான் வந்து பார்த்தா, முன்னாடி ஓடுற ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் ஜெயிப்பாங்க. பின்னாடி ஓடுறவங்கலாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தோல்வி பெற்றுட்டாங்கப்பா, இவங்க வந்து பார்த்தோம்னா தோத்து போயிட்டாங்க, இவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டேங்கிறாரு. தோல்விக்கு அப்புறமும் கூட நம்மளோட வாழ்க்கையை கூப்பிட்டு திரும்பவும் பாருங்களேன், நம்முடைய விரல்களையும் நம்முடைய கைகளையும் என்ன பண்ணுறாராம்? யுத்தத்திற்கு பழக்க வைத்து தோற்ற உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை தோல்விக்கு நடுவில் கூட சில பேர் பாருங்களேன், சில பிரச்சனைகள் தான், தோல்வி தான். பலவிதமான வாழ்க்கையில தோல்விகளும் கஷ்டங்களும் மனப்போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நானும் நீங்களும் ஜெபித்து கொண்டிருப்போம். கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை வந்து ஆராதிப்போம். நாள் பார்க்காம நேரம் பார்க்காம எவ்வளவு நேரமோ கர்த்தருக்காக வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கான நேரத்தை செலவு பண்ணுவோம். ஊழியரோடு இணைந்து ஊழியம் செய்வோம். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. என் தோல்வியான வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்களேன், என் விரல்களையும் என் கைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்களேன் எல்லாவற்றையும் படிப்பித்து யுத்தங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு, யுக்திகளை கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் கரங்களுக்கும் விரல்களுக்கும் கற்றுக் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் தோற்கிற என்னை, தோற்று போன என்னை ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில டைம்ல இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும். ஆனா ஏசப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? என் விரல்களையும் என் கைகளையும் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு யுத்தம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? என்ன இல்ல நீங்க இது ரொம்ப முக்கியமானது. நான் நீங்களும் என்ன பண்ண போறோம்? யுத்தம் பண்ண போறோம். ஒரு சண்டை போட போறோம். எதுக்கு எதிரா அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ஒரு யுத்தம் பண்ண போறோம். ஆமென். யெகோவா நிச்சய தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? ஜெயத்தை கொடுப்பார். என் மேல என்ன கொடி இருக்குது? ஜெய கொடி இருக்குது. யார் மேலேயும் தோத்து போன கொடி கிடையாது, யார் மேலேயும் தோல்வியான கொடி கிடையாது. ஜெயத்தின் கொடியை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலுமாய் கூட ஒரு வேத வசனத்தை வேகமா வாசிங்களா. நான் சொல்ற வசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இன்னைக்கான பிரசங்க தலைப்பு சொல்லிடுறேன். இதெல்லாம் தொடர்ந்து புடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். நான் தெளிவா சொல்றேன் கேளுங்களேன். இன்னைக்கான பிரசங்க தலைப்புல ஒண்ணு என்னதுன்னா, நீங்கள் இல்லைன்னா நான் யுத்தத்தில் ஜெயம் பெறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், நாம் யாருங்களா? நாம் யுத்தத்தில் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இல்லை வேணா நீங்க கூட எழுதிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன் இந்த தலைப்பை. இது என்னன்னு பின்னாடி விளக்கமா சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கலாம். நீங்கள் அல்லது நாம் யுத்தத்தில் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன யுத்தம்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆல்ரெடி we have won. ஏற்கனவே நாம் ஜெயித்திருக்கிறோம். உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும், பசியை ஜெயிக்க முடியும், வியாகுலத்தை ஜெயிக்க முடியும், துன்பங்களை ஜெயிக்க முடியும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் யார் தெரியுமா? நாம் யுத்தத்தில் வெற்றி பெற கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நீங்க யார்? யுத்தத்தில் பக்கத்துல கைப்பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லாங்க. வாழ்த்து, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு இல்ல, அவங்கள பார்த்து என்ன பார்க்க வேணாம், அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க அவன் யாரையும் கைவிட்டுறாதீங்கம்மா. பக்கத்துல கைவிட்டு. நீங்க யுத்தத்தில் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
இன்னொரு முறை நீங்க அவங்க சொல்லும் போதே அவங்களுக்குள்ள வந்துடணும். அவங்க நம்ம ஜெயிச்சிட்டப்பான்னு என்ன வந்துடணும். உங்களுக்கு வரலன்னா இன்னைக்கு ராத்திரி எழுப்பிட்டு ரெடி பண்ணுங்க அவங்கள. நீங்கள், நான் ஒரு முறை சொல்லிட்டு இருக்கணுமாமா ஏபிசிடி மாதிரி. நீங்கள் யுத்தத்தில் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு முறை சொல்லிடலாமா பாவம் அவங்களுக்கு? இந்த தலைப்பை கொண்டுதான் முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும். நாம் யார் தெரியுமா? யுத்தத்தில் ஜெயம் பெற அழைக்கப்பட்ட தேவ ஜனம். இங்க வந்து உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவனிடத்துல வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மணிக்கணக்கா என்னடா வந்து பார்த்தோம்னா பாஸ்டரையா வந்து பார்த்தோம்னா ஜெபம் நிறைய ஜெபத்துக்கு கூப்பிட்டே இருக்காரு நம்மள. திங்கள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏகப்பட்ட ஜெபம் இருக்குது. ஒரு மாசத்துல நிறைய ஜெபம் இருக்குது. வந்து ஜெபம் பண்ண கூப்பிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? தேவ பிள்ளையே, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்க யார் தெரியுமா? யுத்தத்தில் ஜெயம் பெற கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ ஜனமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முகத்தெல்லாம் பாருங்க, சண்டை போடுற முகமா இதெல்லாம், ஜெயிக்கிற முகமா இதெல்லாம் பார்த்தாவே. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், எதற்கு எதிராக யுத்தம் பண்ண போற ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சரி, போதுமா. பாருங்களேன், ஒரு மக்களை குறித்து போட்டிருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தினாலே மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆமென். இப்ப வாசல்ல முன்னாடி உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, அப்புறம் பட்டயமோ, அப்புறம் வேற வறுமையோ, இல்ல எதுவோ, இப்படியெல்லாம் இதெல்லாம் வாசிச்சம் பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு சிறுமை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா மீதியானியர்னாலே குறுக்கப்பட்டுச்சு. ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகள் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில சில தவறுகள் பண்ணும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை வேற ஒருத்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க ஒப்பு கொடுத்த போது பாருங்களேன், நடந்த சம்பவங்கள். நீங்க மேல 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்களாமா? 1, 2, 3. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாருங்களேன், அந்த மக்களின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் பயந்து போய், சோர்ந்து போய், அவங்க இருந்தா நம்மளை கொன்னு போட்டுருவாங்க, பட்டயம் வந்து நம்மை கொன்னு போற்றும், பலவிதமான உபத்திரவங்கள் ஏற்படும், பலவிதமான வந்து வேதனைக்குரிய காரியங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். மலைகளுக்குள்ள போய், ஒரு காட்டுக்குள்ள போய், எங்க இருக்கிறன்னு யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடத்துல போய் எல்லா மக்களும், இஸ்ரவேல் மக்கள் நிறைய பேர் ஓடி போய் மீதியானியருக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்களாம். ஆமென். இன்னும் நீங்க கீழ் வசனம் எல்லாம் தொடர்ந்து வாசிட்டே வந்தீங்கன்னா, வீட்டு எடுத்துட்டு போய் கூட நீங்க வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் பாருங்களேன், வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி நிலத்தெல்லாம் உழுது பயிரெல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்பதான் சாப்பிட முடியும். இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சாப்பாடு. அது மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தான். என்னன்னா, அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு உழுது, எல்லாம் வந்து பார்த்தோம்னா விதைகள் எல்லாம் போட்டு எல்லா பயிர்கள் எல்லாம் எழும்பி வரும். நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம், அறுவடை பண்ணுகிற காலம், நாளைக்கு அறுவடை பண்ணிட்டா நமக்கு வீட்டில் வந்து பார்த்தோம்னா அரிசி கிடைக்கும். இப்படி யோசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில மீதியானியர் என்று சொல்லப்படுகிற வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தார் அவர்களின் மேலே பாய்ந்து, ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேரு அவர்களின் மேலே பாய்ந்து, வசனம் இப்படியா சொல்லுது, நீங்க வாசிங்கன்னா இருக்கும், அவர்களுடைய அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, அவைகள் எல்லாம் கெடுத்து போட்டார்கள். என்ன பண்ணி போட்டாங்களாம்? சாப்பாடை எடுத்துட்டு போனா கூட வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம். வர சாப்பாடை தூக்கி விசிறுனா எப்படி இருக்கும்? எனக்கான ஆகாரம், எனக்கான சாப்பாடு, எனக்கான பசி, இப்படி பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டம், ஓடி போய் உயிருக்கு போய் பயந்து
எத்தனை துன்பம் அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டு பலவிதமான துன்பம் எல்லாம் வந்து பார்த்தா வாழ்க்கையில பட்டு 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 ஓடிப்போய் எல்லாம் ஒளிந்து கொண்டு வாழ்ந்தார்களாம். தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவருடைய உபத்திரவத்தை பார்த்தார். கர்த்தர் அவருடைய துன்பத்தை பார்த்தார். கர்த்தருடைய வியாகுலத்தை பார்த்தார். கர்த்தர் அவங்களுக்கு எதிராய் வருகிற பட்டயத்தை பார்த்தார். கர்த்தர் அவர்களுக்கு நடக்க போகிற எல்லா துன்பங்களை, கஷ்டங்களை, வறுமைகளை பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம மேல ஜெயக்கொடி பறக்குதே, நம்மை அழைத்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய துன்பங்களை பார்த்து சிரிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்மேலே மனஸ்தாபப்பட்டு மனதுருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்படி சிக்கலிலே, அப்படி கஷ்டத்திலே, அப்படி ஒரு போராட்டத்திலே, அப்படி ஒரு உபத்திரவத்திலே, அப்படி ஒரு துன்பத்திலே சிக்கி கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்தார் ஆண்டவர். அவங்க எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சிறுமை? எதை நினைச்சு உபத்திரவங்கள் இருக்குது? எதை நினைச்சு உங்க குடும்பங்களுக்குள்ள துன்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குது? எதனால எந்த காரியம் உங்க வாழ்க்கையில போட்டு சிறுமைப்படுத்தி கொண்டிருக்குது? எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை உங்களை போட்டு சிறுமப்படுத்தி கொண்டிருக்குது? எந்த சூழ்நிலைகள் உங்களை போட்டு சிறுமப்படுத்தி கொண்டிருக்குது? எந்த கண்ணீருக்குரிய சூழ்நிலைகளை பல நாளா கஷ்டப்படுற, நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஜெபம் பண்றேன், ஆனா மாற மாட்டேங்குது. எவைகளெல்லாம் சிறுமப்படுத்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிறுமைக்கு நேராய் உங்களையும் என்னையும் யுத்தம் பண்ண செய்து அவைகளை ஜெயிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. யெகோவா நிசியாம் கர்த்தர் அந்த சிறுமைகளை எல்லாம் இந்த நாளிலே மாற்ற போகிறார். ஒருவேளை தோல்விகளை கண்டு துவண்டு போய் இருக்கிறாயா? பலவிதமான தோல்வினாலே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சில திட்டங்கள், சில பேருக்கு பாருங்களேன், தோல்வி எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மூளையே வேலை செய்யாது, இந்த அறிவே வேலை செய்யாது, எல்லாம் சிந்திக்கிற திறன் இல்லாம, ஆலோசனை இல்லாம எல்லாம் அடைப்பட்டு போய் கிடக்கும். இன்றைக்கு கர்த்தர் இந்த சிறுமைக்கு எதிராய் உங்களையும் என்னையும் யுத்தம் பண்ண செய்து அந்த சிறுமையின் யுத்தத்தை நானும் நீங்களும் ஜெயிக்க பண்ண போகிறார். ஆமென், ஆமென். இந்த சிறுமையின் யுத்தத்தை நான் நீங்களும் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிதான் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பகுதியில் நம்ம அடுத்தது அதான் தியானிக்க போறோம். இப்படிதான் ஒரு மனுஷன் இருந்தான். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு, பயந்து போய், ஒடுங்கி போய், தனித்து விடப்பட்டு அப்படி திரிந்து கொண்டிருந்த வந்து பார்த்தனா ஒரு வாலிபன். சண்டை போட தெரியாது, நம்மள மாதிரிதான். ஆண்டவர் அங்கிருந்து கூப்பிடுறார், வாலிபனே. ஏசப்பா சந்திக்கிறார், தெய்வம் சந்திக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மை வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களை என்னை அவர் சந்திக்கிறவர். கர்த்தரின் பிள்ளையே, ஒருவேளை இத்தனை நாள் ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நான் பலமுறை ஜெபம் பண்றேன், நானும் ஐயா என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐயா உபவாசம் இருக்க சொல்றாரு, உபவாசம் இருந்துகிட்டே தான் இருக்கிறேன். ஐயா என்ன ஆலயத்துக்கு வர சொல்றாரு, ஆலயத்துக்கு வந்துட்டே தான் இருக்கிறேன். என் பிள்ளைகளை கூட்டு வந்து பார்க்கிறேன், இவங்களை கூட்டு வந்து பார்க்கிறேன். ஐயோ நான் ஆண்டவரை பார்க்கவே இல்லையேன்னு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தருடைய சிறுமையை நீக்கும்படிக்கு வந்து உங்களை சந்திக்க போகிற காலம் வரப்போகிற காலம். நீ வரப்போகிற நாட்களிலே அப்படி ஒரு மனுஷரை சந்திச்சார். வசனத்தை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலயத்திற்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஆலயத்திற்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டார். கர்த்தருடைய பிள்ளையை கவனிப்போமே. ஒரு ஆவியானவர் கொடுக்கிற விளக்கங்களை புரிஞ்சுப்போம். இங்க பாருங்களேன், அந்த மனுஷன் சும்மா இல்ல, சாப்பிட்டாகணும்.
சாப்பிட்டாங்கன்னு ஒரு வழியில் சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியுங்க? உயிர் வாழ முடியும். நமக்கு எல்லாமே தேவை தானே. நமக்கு மாத்திரம் சாப்பாடு இல்லை, எல்லாத்துக்கும் தேவை. இதெல்லாம் தேவை. கிதியோன்ற ஒரு மனுஷன் பாருங்களேன் என்ன பண்றான்னா, மீதியானியரின் கைக்கு அந்த கோதுமைகள் எல்லாம் தப்பிக்கும்படிக்கு அதை பாருங்களேன் அந்த ஆலைக்கு பக்கத்துல போரடித்து கொண்டிருக்கிறானா. ஆமென். என்றைக்கும் எப்பையும் தேவன் நமக்கு நியமித்த காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யார் தேவனுக்குள்ளே தேவனுக்குரியவைகளை உண்மையாய் நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே செய்கிறோமோ, ஜெபத்துக்கு கூப்பிடும் போது வருவோம், ஆலயத்துக்கு கூப்பிடும் போது வருவோம், ஊழியக்காரோடு சேர்ந்து வாங்க போலாம். இன்னைக்கெல்லாம் பாருங்களேன் கிறிஸ்துவம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்துவம் வேற விதமா போக ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ஜெபம் பண்ணலாம். நிறைய பேர் தெரியல, இங்க எப்படியோ தெரியல, சேலத்துலலாம் வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தோம்னா 8 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, ஐயாட்ட கூட சொன்னேன், நாங்கள்லாம் ஆஃப் டே தாங்கியா, பாதி ஜெபம் தான். ஒரு 1:30 2:30 மணியோட 3 மணியோட நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே காலையில் எத்தனை மணி வரைக்கும் ஜெபம்? 4 மணி வரைக்குமா? ஆஹா, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். சில டைம்ல மனசுல தோணும், என்னடா 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோமே, காலையில் ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்டுக்க மாட்டாரா? இப்போ ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்டுக்க மாட்டார், 4 மணி வரைக்கும் பண்ணணுமா? மீண்டும் சொல்லுகிறேன், கிதியோன் ஆலையின் பக்கத்துல உட்கார்ந்து அந்த நெல்லெல்லாம் போரடித்து கொண்டிருந்தான். யார் கைக்கு தப்பி வைக்கிறதுக்கு? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஏசப்பாவி நாமத்தினால் இந்த இரவு வேளையில கர்த்தருக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்க ஜெபிக்க 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 தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்க ஜெபிக்க 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 அநேக விடுதலைகளை கர்த்தர் எல்லையெங்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்க 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 சபைக்குள்ளே ஒரு புதிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குகிறார். அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. கிதியோன் அன்றைக்கு போரடித்துக் கொண்டிருந்த பார்த்தார் ஆண்டவர். மீதியானியரின் கைக்கு தப்புவித்து அதெல்லாம் உட்கார்ந்து போரடித்துக் கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து யார் வந்து சந்திச்சாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார். பராக்கிரமசாலியே. என்ன சாலியே? பராக்கிரமசாலி. என்ன சாலியே? பராக்கிரமசாலியே. ஒருவேளை இன்னைக்கு யார் யார் வர முடியாத நிலையில இருக்கிறாங்களோ தெரியல எனக்கு, ஆனா வந்த நாம் யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. இப்படியா சொல்லுவாங்க? நம்ம யார் தெரியுமா? அப்பா, நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, ஆண்டவராகிய இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலிகளே, பராக்கிரமசாலிகளே, பராக்கிரமசாலிகளே. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நம்மளை பார்த்தா சொல்றாரு. இந்த இரவு வேளையில உட்கார்ந்து அந்த 23ஆம் தேதி ராத்திரி உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்ல, ஆராதித்து கொண்டிருக்கிறோம்ல, தேவ சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம்ல, உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, இந்த சிறுமையின் யுத்தத்தை உங்களை கொண்டு நான் செய்ய போகிறேன். நீங்க எதை நினைச்சு சிறுமைப்பட்டு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன உபத்திரவம், என்ன வியாகுலம், என்ன பட்டயம், என்ன பசி, எந்த சூழ்நிலைகள், வியாதியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறுமையின் யுத்தத்தை இந்த ராத்திரியிலே செய்ய செய்து உங்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தர் செய்ய போறார். அப்படிதான் ஒரு மனுஷன் பாருங்களேன், கிதியோன்ற ஒரு மனுஷன் இப்ப நம்மள மாதிரிதான் உட்காந்து பார்த்தா வேகமா போர் அடிச்சிருக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே. கூப்பிட்ட உடனே கிதியோனுக்கு ஒரே சந்தேகம், குழப்பம். நிறைய ஆண்டவர் பேசுறாரு பாருங்களா, அவரோட பேசுறாரு கிதியோனோட, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் தேவனாகிய கர்த்தர், இதெல்லாம் சொல்றாரு. கிதியோனுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. என்ன கேள்வி தெரியுமா? என் ஆண்டவனே. என்ன ஆண்டவரே? என்ன ஆண்டவரே? என் ஆண்டவனே. என்ன ஆண்டவரே? இந்த நிறைய பேர் பாருங்களேன், இந்த நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டீங்களோ, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆண்டவர் ஆராதிப்பாங்க, நல்லா வந்து பார்த்தோம்னா ஊழியம் செய்யறதுக்கு நல்லா வாஞ்சியா ஓடி வருவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன ஆண்டவரே சொல்ல மாட்டீங்க.
ஐயா நீங்கெல்லாம் பரவாயில்ல ஐயா, உண்மையிலுமே பராக்கிரமசாலிக்கு தான் நடங்குறியா இங்க? என்ன ஆண்டவரே அது இப்படி நல்லா சிரிச்சுட்டா சொல்லுவாங்க போவாங்கங்க. என்ன ஆண்டவரே அழுக, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கைவிடுகிற நிலையிலையா நான் இருக்கிறேன்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், எத்தனை முறை உங்களை நோக்கி கூப்பிட்டேன், எத்தனை முறை பாஸ்டரையா இரவு ஜெபம் வச்சாலும் அந்த ஜெபத்துக்கு நேரத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு போனேன். எப்ப ஐயா முழங்கால் போட சொல்றாரோ வலிச்சாலும் பரவாயில்லன்னு நான் முழங்கால் போட்டு நேரு முட்டியில் நின்று உங்க கூப்பிட்டேன். சில பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஐயா யாரையும் தவறானு சொல்ல, சந்தோஷத்துக்காக சொல்றேன். நானே வயசானவன், எனக்கே ரொம்ப வயசாகி போச்சு. நான் எவ்வளவுதான் எனக்கு சத்து இருக்கும், இப்படியெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டோம், இன்னும் நீர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யலையே. என் கர்த்தாவே, எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே எனக்கு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா, சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அன்னைக்கு கிதியோன் பாருங்களேன், பார்த்தான் எல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்து வரட்டாங்க. தம்பி நம்ம எங்க இருந்து தெரியுமா வந்தோம்? எங்க இருந்து? எகிப்து தேசம். அங்க அடிமையா கடந்தோம். அடிமையா கடந்த நம்மளை வந்து பார்த்தோம்னா அங்க ஏசப்பான ஒரு தெய்வம், கர்த்தர் யெகோவான ஒரு தெய்வம், அங்க இருந்து நம்மளை கூப்பிட்டார். அப்புறம்ப்பா என்ன நடந்துச்சு? அங்க இருந்து வந்து பார்த்தோம்னா வெளியே வந்தோமாப்பா. சொல்லும் போதே சொல்லுவாரு என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு இடத்துல நாங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம். எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தோம்னா எந்த பக்கம் போறதுனே தெரியல. பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை வருது, என்ன செய்யறதுனே தெரியல. முன்னாடி பார்த்தா செங்கல் பெருசா நிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கி வந்தார். மோசேயாவை கொண்டு கோலை நீட்டினாரு. அங்க செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. நாங்கெல்லாம் அந்த செங்கடல் நடுவா வந்தோம். இதெல்லாம் கேட்கும் போது பாருங்க, ஆமென் அல்லேலூயா எல்லாம் பறக்கும். ஆனா கேட்டது உள்ள இறங்கல. எங்க இறங்கல? ஆண்டவரை பார்த்துட்டாரு. ஆண்டவரை பார்த்தவங்க இப்பேற்பட்ட தெய்வம் இல்ல. அவர் சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளையே இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும். நான் கூட சில டைம்ல உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஏன் யா இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறீரு? ஏன் யா இந்த சிறுமையை எனக்கு கொடுக்குறீங்க? ஏன் ஏசப்பா என்னை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் ஏசப்பா என்னை நசுக்குறீங்க? நான் சரியா தானே இருக்கிறேன், ஏன் என்னை போட்டு நசுக்குறீங்க? ஏன் என்னை போட்டு நசுக்கி இதை செய்ய வைக்கிறீங்க? நான் நல்லதே விதைக்கிறேனே, ஏன் வந்து எனக்கு தீமை வருதையா? இப்படியெல்லாம் நான் பலமுறை நானும் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறேன். கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என் கர்த்தாவே. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அந்த நிலையோடு தெய்வ பிள்ளையே அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம், ஒரு பக்கம் போர் அடிச்சார் தான், ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம், ஒரு பக்கம் பாட்டு பாடுறோம், ஒரு பக்கம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒரு பக்கம் துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா மனசு என்னன்னு கூப்பிடுது? அப்படி கூப்பிட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார். என்னன்னு சொன்னார் ஐயா? என்ன சாலியே? என்ன சாலியே? பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்களேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் டியூனிங்ல இருப்பாங்க, ரெடி ஆயிடும், தூங்க மாட்டாங்க. பக்கத்துல கை பிடிச்சி என்ன சாலியே? நான் கூட கீழே வந்துடலாம் போலவே. இந்த இதெல்லாம் இல்லைன்னா நான் கூட கீழே வந்துடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கீழே வருது. இன்னும் என்ன சாலியே? அப்பா எவ்வளவு பெரிய ஆண்டவர்ல நம்ம ஆண்டவர். நான் திரும்பவும் சொல்றேனே, இந்த உலகம் நம்மை தோற்று போகிறவர்களாய் பார்க்கும். இந்த உலகம் நம்மளை வந்து பார்த்தோம்னா தள்ளிவிடப்பட்டவர்களாய் பார்க்கும், அசிங்கமானவர்களாய் பார்க்கும், குறையானவர்களாய் பார்க்கும், பாவிகளாய் பார்க்கும். சில டைம்ல நீங்க சொல்ல போறதா சீன், இந்த உலகம் நம்மளை வெறுக்கும். இன்னும் பண்ணல, தகுதியின் அடிப்படையில பார்க்கும், பணம் வச்சிருக்கவங்கள பணக்காரனா இல்லையான்னு பார்க்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்திலே வந்து சேருகிற உங்களையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஓ ராமா, ஹல்லேலூயா. நாம் யார்? நாம் யார்? இல்ல உள்ளுக்குள்ள நல்ல ஆழமா சத்தத்தோட கம்பீர சத்தமா நாம் யார்? நாம் யார்? ஓ ஆமென். நாம் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. கர்த்தர் பாருங்களேன் எவ்வளவு நேசிச்சார் நம்மளை, எவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி இங்க வந்திருக்கிறோம். நம்ம
ஆண்டவர் சூஸ் பண்ணி, ஆண்டவர் பின்னாடி அதான் பார்க்க போறோம், சூஸ் பண்ணி ஆண்டவர் நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார், செலக்ட் பண்ணி இருக்கிறார். இவங்க தான் வேணும்னு. யாருங்க? யாரு? பராக்கிரமசாலி. நல்லா சொல்லல, யாரு? எப்ப எந்த தோல்வி வந்தாலும், எப்ப எந்த கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் விடுகிற சூழ்நிலை வந்தா, கர்த்தருடைய பிள்ளையே தனிமையில போய் உங்க அறையெல்லாம் பூட்டி கொண்டு உள்ள போய் ரூம்ல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பராக்கிரமசாலி என்று அழைத்தவரேன்னு கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரையா, நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரப்பா, நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார். இப்படி சிறுமைப்பட்டு கிடந்த அந்த கிதியோனை பார்த்துட்டார் ஆண்டவர். இந்த கிதியோனை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், இங்க வா கிதியோனே, இங்க வா, உனக்கு நான் ஒரு வேலை பண்ண போறேன். உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா யுத்தத்தை கற்றுக் கொடுக்க போறேன். என்னங்க? என்னதுங்க? நல்லா சொல்லணும். என்னத்தை கற்றுக் கொடுக்க போற? யுத்தத்தை கற்றுக் கொடுக்க போறேன். உன்னோட சேர்ந்து நீ நிறைய பேர்த்த செலக்ட் பண்ணு. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிடு. யார் யார் உன்னை சார்ந்தவங்களோ அவங்க எல்லாம் போய் கூப்பிடு. அப்படிலாம் இல்லை, புரிதலுக்கு சொல்றேன். எல்லாரையும் கூப்பிடு, எல்லாத்தையும் வர சொல்லு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கு நான் யுத்தத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். சிறுமைக்கு நேராய் இந்த சிறுமையின் யுத்தத்தை கிதியோன் செய்யும்படிக்கு கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கூட கர்த்தரின் பிள்ளையே, உன் சிறுமைக்கு எதிராய் நீங்கள் ஜெயம் பெறும்படிக்கு, யுத்தம் பண்ணும்படிக்கு உங்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ணும்படிக்கு உங்களுடைய கைகளையும் விரல்களையும் கர்த்தர் பயிற்சிவிக்க போகிறார். ஆமென், ஆமென். எனக்கு பின்னாடி சொல்றேன், இருந்தாலும் புரிதலுக்கு இப்பயே சொல்றேன். எனக்கு பலன் இல்லை, என் கையை பாருங்க, என் கை சரியில்லை, என் கை கொஞ்சம் கோணிச்சுன்னு இருக்கு, என்னால எதையும் சரியா பிடிக்க முடியாது, நான் கத்தியை பிடிச்சா கையில கூட நிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட கூட நீ வா, போதும். உனக்கு என்ன பலன் இருக்கோ, என்ன பலன் இருக்கோ, எந்த நிலையில நீ இருக்கிறாயோ அந்த நிலையில கர்த்தருடைய பிள்ளையே வா. கர்த்தர் உங்களை யுத்தம் செய்யும்படி உங்களை பயிற்றுவிப்பார், பயிற்றுவிப்பார். படிப்பு இல்லை, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் வெளியே போனேன்னா பாஸ்டர், நான் வெளியே போனேன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்ன நான் கூற 4 பேர் கூற இடத்துல என்ன மதிக்க மாட்டாங்க, என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்களேன், அவங்க மேலேயே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது. அவங்களே தன்னைத்தானே தாழ்வா நினைச்சுக்குவாங்க ரொம்ப. ஐயோ எனக்கிட்ட இது இல்லை, நான் அழகா இல்லை, நான் ஒயிட்டா இல்லை, நான் கலரா இல்லை, அப்புறம் வேற என்னது, இப்படி அவங்களே தன்னைத்தானே நினைச்சுப்பாங்க. நான் சில டைம்ல பிரசங்கங்களையும் சொல்ற பழக்கம் உண்டு. கர்த்தரால் படைக்கப்பட்ட அத்தனையும் அழகு. இது நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, இது உண்மை. இதுக்கு விளக்கம் என்ன பாஸ்டர்னா, நீங்க தனியா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். பாஸ்டர் யார்ட்டு சொல்லிட்டு போறேன், இல்லை அம்மாட்டு சொல்லிட்டு போறேன், இல்லை அவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும், புரிதலுக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா அந்த விளக்கம் கேளுங்க, நான் சொல்றேன். அத்தனையும் அழகுதான். அதனால நாம மற்றவங்களை பார்த்துட்டு நாம தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஐயோ அவங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. நம்மை கர்த்தர் அழகாய் படைச்சிருக்கிறார். இதை முதல்ல நாம ஏத்துக்கணும். சில காம்ப்ளெக்ஸ்னஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி, சில தாழ்வான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது. கிதியோனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ரொம்ப சின்ன ஒரு ஊர்ல இருக்கிறேன். என்ன ஊர்ல? என்ன ஊரு? என் வீடு ரொம்ப சின்ன வீடு, நான் ஒன்றும் பெருசா சம்பாதிக்கல பாஸ்டர், நான் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறேன், எனக்கு பெரிய சம்பளம்லாம் கிடையாது. நான்லாம் போய் அப்படி இருந்த கிதியோனை தான் கர்த்தர் கூப்பிட்டார். உனக்கு இருக்கிற பலன் போதும். இன்றைக்கு கூட ராத்திரி வேளையிலே உங்களுக்கு இருக்கிற பலன் போதும் தம்பி தங்கச்சி, உங்களுக்கு இருக்கிற பலன் போதும் தாய்மார்களே, உங்களுக்கு இருக்கிற பலன் போதும் சகோதரர்களே, ஐயாமார்களே. கர்த்தர் கொஞ்ச பலனை கொண்டு எவைகளையும் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்படி கிதியோன் பாருங்களேன், போய் அங்கிருந்து கூப்பிட்டார். ஆக்டிவா பண்ணா நல்லா இருக்குமே. தம்பி நீங்களே வந்துடுறீங்களா? சும்மா சும்மா வாங்க, கூட நில்லுங்க, நல்லா பிரசங்கம் வேணும். ஐயா தம்பி பேர் பாருங்க, கேட்கவே மறந்துட்டேன் நான். சாம். ஆஹா சாம், வாங்க சாம். நீங்க அண்ணா வாசிக்கணும் எனக்காக, நல்லா வாசிக்கிறீங்க. இப்போதைக்கு சாம் இல்லை, இவர் தான் கிதியோன்.
ஒத்துக்கிறதுக்கு மனசு வருதா பாருங்க. இவர்தான் கிதியோன். யாருங்க இவரு? ஐயா நல்லா கை தட்டுறாரு. கை தட்டுங்களா, தப்பு இல்லையே, ஒரு தேவ மனுஷன் தானே. சாம பார்த்தா கொஞ்சம் உடம்பெல்லாம் கம்மியா தான் இருக்கு. என் பக்கத்துல நிக்கிறது கொஞ்சம் சரி. இவர் தான் கிதியோன். கிதியோன் பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு, என்ன ஆண்டவரே, நல்ல பலன் காமிப்பான். இந்த பலனை கொண்டா ரட்சிக்க போறீங்க? அவருக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல வா வா வா, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஆமென். பாருங்க, கிதியோனை கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிட்டு போய் எல்லாரையும் கூப்பிடுப்பா, உன் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடு, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிடு, வா போய் என்ன பண்ணலாம், போய் என்ன பண்ணலாம், அதான் கரெக்ட். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், மறந்துடக்கூடாது. என்ன பண்ணலாம்? யுத்தம் பண்ணலாம், போர் பண்ணலாம். ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் அன்னைக்கு சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. நிச்சயமா, ஆண்டவரே என்னை பார்த்து ஜோக் பண்றீங்களா? என் முகத்தை பார்த்தா யுத்தம் பண்ற மாதிரியா தெரியுது? நானே சின்ன பையனா இருக்கிறேன். அவங்க ஏமா லட்சக்கணக்கான பேரு குதிரையின் மேலையும் ஒட்டகத்தின் மேலையும் கழுதையின் மேலையும் ஏறிக்கிட்டு வராங்க. கையில பாருங்க எதையோ வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்தா என் கூட இருக்கிற பாருங்க, இப்ப சேர்த்து வச்சிருக்க பாருங்க ஒரு கூட்டம், என் கூட இருக்கிற அத்தனை பேரும் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க மலையிலையும் குன்றுகளிலும். இவங்களை நம்பியா கூப்பிட சொல்றீங்க? ஆண்டவர் பாருங்களேன், நீ கூப்பிடு போய் எல்லாம் கூப்பிட்டா இந்த கிதியோனுக்கு பின்னாடி வச்சுக்கணும் ஏறத்தாழ ஒரு 32,000 பேர். எத்தனை பேருங்க? நல்லா சொல்லணும். எத்தனை பேருங்க? நல்லா சொல்லணும். எத்தனை பேருங்க? முடிச்சிடலாமா? பாருங்க, ஒருத்தராவது வேணான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். பக்கத்துல பாக்குறாங்க. எவ்வளவு மோசமா நீங்க பக்கத்துல பாக்குறீங்களே, என்ன பார்த்து நேரால சொல்லணும், இன்னும் கொஞ்ச நேரம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும். பாருங்க எத்தனை பேருங்க? 32,000 பேரு. போய் இப்ப கிதியோனாகிய சாம் அமுச்சுடுறான். போய் வாழைப்பாடுல அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற இடத்துல இருந்து. அப்ப எந்த ஊர் பண்ணீங்க? எந்த ஊர்ல படிக்கிறீங்க? கோயம்புத்தூர். அப்பா, கோயம்புத்தூர்ல இருந்து அங்கிருந்து பஸ்லயும் அங்கிருந்து ட்ரெயின்லயும் எல்லாம் ரெடி பண்ணி. எத்தனை பேர் ரெடி பண்ணிட்டாரு? 32,000 பேர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எதுக்குங்க? யார் சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லணும். யார் சொன்னா? அதுதான் பதில். யார் சொன்னாருன்னு எல்லாம் ரெடி பண்ணி போய் பார்த்தா ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கிறாரு. ஆண்டவரே, நான் அப்படி இப்படின்னு கூப்பிட்டேன். அங்க இங்க பக்கத்து ஊர், அந்த ஊர், இந்த ஊர்ல எல்லாம் போனேன். எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு எத்தனை பேர் வந்துட்டாங்க? யாராவது கூட வரணுமா? நம்ம சாம் கூட யாராவது கூட சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது வரீங்களா? 2 பேரு வா 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 2 பேர். ஆனா என்ன திட்டக்கூடாது, மனசுல திருப்பி கீழே அமிச்சிட்டா. பக்கத்துல 2 பக்கம் நினைக்க, அந்த பக்கம் கூட. அப்பா, ஒரு பேச்சுக்கு இதுதான் 32,000 பேர் வச்சுக்குவாங்க ஒரு பேச்சுக்கு. இப்போதைக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க? 32,000 பேர். யார் கூட நிக்கிறது? எங்க சாமானோடன்னு சொல்லிடக்கூடாது டக்குன்னு. கிதியோனு கூட நிக்கிறார். கிதியோனுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? நான் இவ்வளவு நினைக்கவே இல்லையே, இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, பரவாயில்லையே. அங்க இருந்து ஆண்டவர் கூப்பிடுறார். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நீங்க அந்த பகுதியில் வீட்டில் எடுத்து போய் வாசிங்க. நமக்கு நேரம் இல்லை ஒவ்வொரு வசனத்தை எடுத்துட்டு வாசிக்கிறதுக்கு. சில வசனங்கள் பின்னாடி வாசிக்கணும். கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறாருன்னா, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றார், ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கேப்பா. என்னதுங்க? இங்க பாருங்க, இந்த மீதியானியர்கள்லாம் எத்தனை பேருன்னா லட்சமா இருப்பாங்க. ஒரு புரிதலுக்கு சொல்றேன், ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேரு? இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த 32,000 பேர் இந்த 2 லட்சம் பேர் அடிக்க முடியுமா? இல்ல நீங்க பதில் சொல்லணும். அடிக்க முடியுமா?
அங்க இருந்து பாக்குறாரு, கிதியோன் பாக்குறாரு, ஆண்டவரே என்னது நிறைய இருக்கிறாங்களா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆமா கிதியோனே, ஆமா கிதியோனே நிறைய இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் கிதியோனுக்கு? எப்படி இருக்கும்? நம்ம நிறைய படிச்சு வச்சுட்டதுனால நமக்கு யோசிச்சு பார்க்கணும் சும்மா ஒரு மனசுல எப்படி இருந்திருக்கும் அந்த டைம்ல கூப்பிட்டு சொல்லும் போதுன்னு. நிறைய பேர்த்துக்கு பரீட்சை எழுதுறவங்க பாருங்க, பரீட்சை எழுத பிறகு பாஸ் ஆயிரும்ன்ற நம்பிக்கை இருக்கும். ஆனா ரிசல்ட் வர வரைக்கும் பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். பாஸ் ஆயிரம் நம்பிக்கை இருந்தாலும் அந்த பக்கு பக்குன்னு அடிக்கும். ஏன் அடிக்குது? அந்த மாதிரி தான் இதுவும், அந்த மாதிரி தான். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். என்ன விஷயம்னா, ஆண்டவர் நிறைய, என்ன ஆண்டவரே நிறைய இருக்கிறாங்க. அங்க பார்த்தா 2 லட்சம் பேர், ஏகப்பட்ட பேர் ஈசல் மாதிரி கூஞ்சி கிடக்குறாங்க பள்ளத்தாக்குல. இந்த 32,000 பேரே பத்தாதுன்னு நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். நீங்க வேற வந்து பார்த்தோம்னா ஆள் நிறைய இருக்காருங்கன்னு சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்றார், கிதியோனே அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஒரு காரியத்தை பேசு. என்ன பேசணும்? யாரெல்லாம் அழகா சொல்றீங்களா ஐயா, ரொம்ப நன்றி. யாரெல்லாம், தம்பி என்ன பார்க்கல அதனால தான் அங்க பார்த்து நிக்கிறேன், யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பார்த்த யுத்தம் செய்யறதுக்கு பயந்து போயிருவாங்களோ, அந்த பயப்படுறவங்களை என்ன பண்ணு உடனே 2 பேர்ல யார் கீழே போறது? கூப்பிட்டு நிக்க வச்சா இதுதான் பிரச்சனை. 2 பேர்ல யார் கீழே போறது? எல்லாம் அவராம் செல்லம்மா, அவர் தானா? அன்னைக்கு கூட இப்படி ஒரு வேலை நடந்திருக்கலாம், நீ போ நான் போன்னு சொல்லிட்டு. சரி மகிழ்ச்சிக்காரா தம்பி, கீழே உட்காந்து, சும்மா கீழே கூட உட்காந்துக்கோ, கீழே உட்காந்துக்கோ, சும்மா கீழே உட்காந்துக்கோ, அப்படியே கூட உட்காந்துக்கோ, பாவம் கீழே வச்சா சோர்ந்து போயிடுவான். இருக்கட்டும். இங்க பாருங்களேன், நடக்கிற விஷயம், யாரெல்லாம் பயந்து போனாங்களோ, யாரெல்லாம் யுத்தம் செய்யறதுக்கு பயமோ, அவங்களெல்லாம் கிளப்பிட்டு இருக்கு. இதோட வேணாம் சொன்ன உடனே எத்தனை பேர் போயிருப்பாங்க? கிதியோனுக்கு ஒரே சந்தோஷம். 32 இருந்துச்சு, 32ல 22 போயிட்டாங்க. எத்தனை பேருங்க? 22,000 பேரு. உள்ள என்னதுங்க? பயம். உள்ள பயம். தேவ பிள்ளையே, நான் ஒரு வசனம் சொல்லவா? நாம் திரும்ப பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை நாம் பெறாமல் தேவனுடைய நாமத்தினாலே தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்கு, பாடலாமா? ஒரு வாசிக்கிறீங்களா? சொல்லி வாசிக்கிறீங்க. திருப்பி வந்து நின்று கொடுங்க என் கூட. இருந்தினா தான் நல்லா பிரசங்கம் பண்ண முடியுது. வந்துட்டு பார்க்கலாம். இருக்காப்பா அந்த பாட்டு இதுல? இந்த பாட்டு 4 பாருங்களேன். 4வது பாட்டு. இது எஃப் ஷார்ப் வாசிக்கிறீங்க, ஜி வாசிங்க, ஜி வாசிங்க. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. அஞ்சாவது பாடலின் 4வது பாட்டுல 2வது சரணம் நான் பாடுறேன். ஏசப்பா யார் தெரியுமா? பயமுள்ள ஆவியை எடுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இல்ல இங்க கவுனிங்களேன். அது பாடலாம், கத்துக்கலனாலும் பரவாயில்ல. இருந்து உட்கார்ந்து காலையில் 5 மணி என்ன 10 மணி வரைக்கும் கூட இருந்து பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறோம். ஆனா இதை விட்டுறக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், பயந்து போன 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்களாம்? பயந்து ஓடி போயிட்டாங்களாம். நல்லா சொல்லுங்க. 22,000 பேர் என்ன பண்ணாங்களாம்? நல்லா சொல்லுங்க. 22,000 பேர் என்ன பண்ணாங்களாம்? மீண்டும் சொல்லுவோம். 22,000 பேர் என்ன பண்ணாங்களாம்? பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. கர்த்தர் எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? எப்பேற்பட்ட ஆவி? நல்லா கை எப்படி வச்சு சொல்லாம எப்பேற்பட்ட ஆவி? வாசிக்கலாம். எப்பேற்பட்ட ஆவி? நல்லா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட ஆவி? ஆஹா, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே,
தேவாதி தேவனே அப்பா பிதாவே உம் நாமம் எந்தன் தஞ்சமே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. ஆமென். பயமுள்ள ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறவர். பயமுள்ள ஆவியோடு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? பயமுள்ள ஆவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நான் யுத்தம் பண்ணணும்னா என் விரலும் என் கையும் போருக்கு பயிற்சிவிக்கப்படணும்னா எனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. என் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், என் குவாலிஃபிகேஷன். என்னை பார்த்து முதல்ல ஆண்டவர் சொல்றதுதான், ஒருவேளை பயப்பட்டு இருக்கிறியாப்பா, பயந்து கிடக்குறியா? பயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியலன்னா ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், பயந்து 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 பயந்து. ஏன் நிறைய பேர்த்தால ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? இந்த பயத்தின் ஆவி உள்ள இருக்குது, அதனால ஜெபம் பண்ண முடியல நிறைய பேர்த்தால. விடுதலையா? இந்த பயம் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா சோர்வை கொண்டு வந்துடும். சில பாருங்க பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள கர்த்தர் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலப்படுத்துகிற தேவ ஆவியை ஊற்றி இருக்கிறாரு. ஆமென். இங்க இருக்கிற நீங்கெல்லாம் பயமானவர்கள் போலவே நீங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க? ஒரு முறை பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தி பலமைன் கூட சேர்ந்து பயமுள்ள தேவாதி தேவனே அப்பா பிதாவே, தேவாதி தேவனே அப்பா பிதாவே உம் நாமம் எந்தன் தஞ்சமே, உம் நாமம் தஞ்சமே. ஆமென். இப்ப கர்த்தர் பாருங்களேன், அந்த பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டார். ஐயா போது 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 வாங்க, நேரம் ஆயிடுச்சு. கிதியோனே வாப்பா. எங்கப்பா கிதியன் கூட 2 பேரு கீழே போயிட்டீங்களாயா? சரி வாங்க வாங்க வாங்க. யார் உட்கார்ந்து இருந்தது? அப்பா உட்காந்துங்க. 22,000 பேர் அவுட்டு. பார்த்தா நல்லா ஜே 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 ஜேன்னு இருந்த போது கிதியோன் அப்படியே நினைச்சாரு, ஆஹா ஆண்டவரே கண்டிப்பா ஜெயம் போலவே. பார்த்தா டக்குன்னு 22,000 பேர் அவுட் ஆன உடனே அவர் பாக்குறாரு, என்னப்பா இது? அப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு கூப்பிட்டு, கிதியோனே. என்ன தகப்பனே? என்னய்யா? என்ன இயேசுவே? என் தெய்வமே, என்ன சொல்லுங்க? இன்னும் அதிகம் அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தைக்கு. என்னதுங்களா? எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க இப்போ? நல்லா சொல்லு, எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? இன்னும் அதிகம் அப்படிங்கிறாரு. அந்த சைடு எத்தனை பேரு? லைட்டா தூக்கம் வருது போல. அந்த பக்கம் எத்தனை பேரு? 2 லட்சம். இந்த பக்கம் எத்தனை பேர் இப்போ? நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன், செட் ஆகுமா? சண்டை போட்டா யுத்தம் நடக்குமா? எவ்வளவு பெரிய பாருங்க விசுவாசமா ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தா, கூப்பிட்டு கேட்டா நடக்காதுன்றீங்களேம்மா. ஏமா போவாங்கம்மா, இருக்கட்டும் மகிழ்ச்சிக்கு. பாருங்களேன், 10,000 பேர் நிக்கிறாங்க. ஆண்டவர் திருப்பி கூப்பிடுறாரு, கிதியோனே சொல்லுப்பா. சொல்லுங்க ஆண்டவர். என்ன பார்த்து சொல்லாரு? வாங்கப்பா சொல்லுப்பா. வெக்கப்படுற நீ, மேல பார்த்து சொல்லு. நல்லா சொல்றீங்க, இன்னொரு பேர் சொல்லு. சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா ஐயா சரி, இன்னும் அதிகம். நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கணும். என்ன வைக்கணும்? இந்த இருக்கிறாங்க 10,000 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். கிதியோனுக்கு மனசெல்லாம் பக்கு 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 பக் பக் பக்குன்னு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான். நம்ம ஆண்டவர் யார்? அப்பா, நம்ம ஆண்டவர் யார்?
அடுத்த வார்த்தை, நம்ம ஆண்டவர் யார்? யுத்தத்தில் அப்பா நம்ம ஆண்டவர் யார்? யெகோவா நிசி. அப்பா போதுமா, இன்னைக்கு வந்ததுக்கான ஒரு சந்தோஷம் மனசுல இருக்குது. பாக்குறாரு, சரி ஒரு டெஸ்ட் வைக்கணும்பா இவங்களுக்கு எல்லாருக்கும். அப்படியா, என்ன டெஸ்ட் ஆண்டவரே? வேகமா ஒரு தண்ணீர் ஒரு இடத்துக்கு கூட்டு போப்பா இவங்களெல்லாம். கிதியோன்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு, தண்ணீர் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வேகமா போய் வந்து பார்த்தோம்னா அங்கேயும் தண்ணீர் ஒரு இடத்துல போய் 10,000 பேர் போறாங்க. எல்லாரையும் போய் தண்ணி குடிக்க சொல்லு. என்ன குடிக்க சொல்லு? எல்லாம் போய் தண்ணி குடிச்சா ஒரு 300 பேர் மாத்திரம். எத்தனை பேர் மாத்திரம்? நல்லா சொல்லணும், எத்தனை பேர் மாத்திரம்? இன்னொரு முறை, எத்தனை பேரு? எத்தனை பேரு? ஐயா, இந்த தேசத்துல எத்தனை ஆயிரம் பேர் வேணா இருக்கலாம், ஆனா இந்த கொஞ்ச பேர்த்த கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய பேர் நினைப்போம், 1,00,000 பேர் கூடனா எழுப்புதல், அத்தனை பேர் கூடனா எழுப்புதல், இத்தனை ஆயிரம் பேருக்கு கூடனா எழுப்புதல். 2 பேர், எங்கு 2, 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா இருக்கிறார். அந்த இடமே எழுப்புதல் நிறைஞ்ச இடம். ஆமென். இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறார். இந்த இடம் எழுப்புதல் நிறைஞ்ச இடம். இந்த இடம் ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன் நடந்த விஷயத்தை. ஒரு 300 பேர் மாத்திரம் போய் தண்ணிய அள்ளி அப்படியே குடிக்கிறாங்க. கையில் அள்ளி குடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நல்ல ஆஸ்வாசமா முட்டிக்கால் போட்டு நல்லா வந்து பார்த்தோம்னா, ஆஹா தண்ணி நல்லா இருக்கேப்பா, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் எப்பயுமே ஆஹா ரொம்ப சுவையா இருக்கு. பார்த்தார் ஆண்டவர், கிதியோனே அப்படிங்கிறாரு. ஆண்டவரே சொல்லுப்பா, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. 10,000த்துல 300 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 9,700 பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லுங்களேன், இப்படி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கழிச்சு விட்டோம்னா எப்படி இருக்கும் நமக்கு மனசு? சண்டை போறதுக்கு என்ன வருங்கிறீங்க? 32,000 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு பாஸ்டர், கொஞ்சம் லைட்டா தெம்பா இருந்தோம், ஜெயிச்சிடலாம் போலவே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வந்து பார்த்தோன்னா 32,000ல இருந்து வந்து ஒரு 22,000 ஆண்டவர் அமைச்சிட்டாரு. சரி ஒரு 10,000 வச்சு ஏதோ ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அதுலயும் 9,700 அனுப்பிச்சு வச்சிட்டீங்களே வீட்டுக்கு. அப்படியே மனசுல போட்டு உள்ளுக்குள்ள ஏதேதோ ஓடுது. யாருக்கு? ஆண்டவர் எல்லாத்தையும் அமுச்சுட சொல்லிட்டார். இந்த 300 பேர்த்து ஒரு பேச்சுக்கு இந்த தம்பி அமுச்சு விட்டதை கணக்கு வச்சுக்கலாம். 300 பேர் நீ வர மட்டும் வச்சுக்கலாம் சேர்த்து. சரி அவரையும் வச்சுக்குவோம்ப்பா. அவன் தம்பி எந்திரிச்சுட்டா நீ கூட சேர்ந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பதான் கையை பிடிச்சிக்கோங்கப்பா, சேமண்ண கையை. இல்லை இதுல எப்பன்னா அப்புறம் அழகா ஆண்டவர் அப்புறம் அமைச்சு கொடுக்குறாரு. சேமண்ண என்ன உயரமாக்குறாங்க. இந்த 2 பேர் பாருங்க சண்டை போறதுக்கு ஆள் சைஸை பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த மாதிரி தான் ஒரு 300 பேர்த்த ரெடி பண்ணி வச்சுட்டாரு. புரிதலுக்காக சொல்றோமா, தவறா நினைச்சுக்க வேணாம். ஒரு 300 பேர்த்த இப்படிதான் ரெடி பண்ணி வச்சுட்டார். இந்த மாதிரி பார்த்தா சண்டை போட தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆண்டவர் கூப்பிடுறாரு இந்த 300 பேர்த்த, இந்த 300 பேர்த்த கொண்டு நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். தேவ பிள்ளையே, உங்க வீட்டில் ஒரு வேளை கொஞ்சோண்டு பணம் இருக்கலாம். உங்க வீட்டில் ஒரு வேளை கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடா இருக்கலாம். நம்ம சபை ஒரு வேளை சின்ன சபையா நம்ம பார்வைக்கு தெரியலாம். ஐயோ அங்க அவ்வளவு பெரிய சபை இருக்குதே, ஆஹா. அது எவ்வளவா இருந்தாலும் சரி, திரும்பவும் சொல்றேன், நீங்க எதெல்லாம் சின்னதுன்னு உங்க மனசு சொல்லுதோ, உங்க அறிவு சொல்லுதோ, அந்த சின்னதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சின்னூண்டு தான், இந்த சின்ன கூட்டம் தான்
இந்த சின்ன கூட்டம் பிற்காலத்தில் பெரிய எழுப்புதலை, பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறது. இந்த சின்ன கூட்டம் தான் அநேக ஜெயங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சின்ன கூட்டம் வெறும் 300 பேர் தான். இந்த 300 பேர்த்த தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார், ரெடி பண்ணிட்டார். இந்த 300 பேர்த்துக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க. ஐயா 10 நிமிஷம் ஐயா, முடிச்சிட்டேன். 10 நிமிஷம். இந்த 300 பேர்த்துக்கு பாருங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க. கையில ஒரு எக்காலம். என்னதுங்க? எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? யுத்தத்துக்கு போனா என்ன கையில கொடுக்கணும்? அது மட்டும் தானா? பட்டயம், கேடயம், அப்புறம் வாளு, ஈட்டி, தலைக்கவசம், மார்க்கவசம், இதெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டா, ஏதாவது போய் வந்து பார்த்தோம்னா அந்த லட்சக்கணக்கான பேர்த்துல வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர்த்தையாவது வெட்டி ரெடி பண்ணலாம். பார்த்தா என்ன கையில கொடுத்துட்டாரு? நல்லா சொல்லணும், என்னது? அது கூட பரவாயில்ல. அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்த சொல்லிட்டார், அங்கிருந்து பார்த்து ஒரு பானையை கொடுத்துட்டார். என்னதுங்க? சொல்லும் போதே உங்க முகம்லாம் மாறல. என்னது பானையா? பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர்? அது எதுக்கு அந்த பானை? ஏதாவது இந்த வெயில் காலமா இருக்குது, ஏதாவது கம்பங்கூழ் இல்லை ஏதாவது மோர் கீரு கிழக்கு ஏதோ ஆண்டவர் யுத்தம் போடும்போது டயர்ட் ஆகும் போது அதுல ஏதாவது நிரப்பி விட்டா, நிறைய பேருக்கு சில டைம் அப்படி ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவர் எப்படியாவது பானையில ஏதாவது ஊத்தி விட்டா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு என்ன ஆயிக்கலாம், ஸ்ட்ரென்த். சரி, ரைட், ஓகே, பானையை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. அடுத்தது பாருங்களேன், ஒண்ணு கொடுத்தாரு, தீவட்டி. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும் ஐயா தெரியல. ஒண்ணும் எல்லாத்தையும் கையில கொடுத்து நிக்க வச்சாச்சு. என்னென்ன கொடுத்தாங்களாம் சொல்லலாம்? எக்காலம். பாத்தீங்களா, லைட்டா குறைஞ்சிட்டீங்க பாத்தீங்களா? பிரேக் ஒரு டைம் வந்துருச்சு போல, விட்டுலாம். என்னது முதல்ல? என்னதுங்க? என்னதுங்க? எக்காலம், அப்புறம் பானை, அப்புறம் எல்லாம் பாக்குறாங்க. அப்படியே நின்று, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தோம், நீங்க சொல்லிட்டீங்க உமக்கு இருக்கிற பலத்தோடு கூட போன்ட்டீங்க, நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். தேவ பிள்ளையே, இதுதான் இந்த முதல் பகுதியினுடைய முடிவு. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் சத்தியம். நிறைய விஷயம் இருக்குது, நான் ஒரு லைன் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கவனிக்கல. எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். எல்லாத்துக்கும் ஒரு டைம், எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் சொல்றேன். அந்த டைம்ல நீங்க எல்லாம் ஒட்டுக்காத யூஸ் பண்ணுங்க. எதெல்லாம்? எக்காலத்தை, பானைய, தீவட்டி, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. சரி, ரைட் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல கிதியோன் பார்த்து சொல்றாரு. கிதியோன் அந்த 300 பேர்த்த பார்த்து சொல்றாரு ஒரு வார்த்தை, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். சொல்லுங்களேன் இன்னொரு முறை. இல்ல இது வாயில நம்ம சொல்லிட்டு அப்புறம் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தரின் பட்டயம். இன்னொரு முறை. ஆண்டவரே, எங்க ஜனங்களுடைய குரல் வளத்தெல்லாம் கொஞ்சம் திறங்க ஆண்டவரே, அவங்க பராக்கிரமசாலிகள். கர்த்தரின். பரவாயில்ல, நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் திறங்க ஆண்டவரே, கர்த்தரின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம். தேவ பிள்ளையே, வசனங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு ஒரு சும்மா லைன்ல சும்மா அப்படி படிக்க வேணாம், நேரம் இல்லை நமக்கு. சும்மா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சில விஷயம் பாருங்களேன். ஒரு சில காரியத்துல ஒண்ணு, நீங்க 2 தீமோத்தேயு, எபிரேயரெல்லாம் வாசிச்சீங்கன்னா இருக்கும். பட்டயத்திற்கு ஆண்டவராகிய இயேசப்பாவின் தேவ வார்த்தை, நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசப்பாவின் தேவ வார்த்தை இருக்கணும். ஆமென். நமக்குள்ள என்ன இருக்கணும்? அதுதான் நம்மை பலப்படுத்தும்.
இல்லைன்னா பாருங்களேன், பயந்து ஓடினாங்க பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் பயந்து போயிடுவாங்க. தேவ வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, வசனத்தை கேட்க 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 நமக்குள்ளே பலன் உண்டாகும். புதுப்பிக்கிற பலன் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். ஒரு புது பலன், புது சக்தி தினந்தோறும் பரல. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் தினந்தோறும் இந்த புதிய பலத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். சத்துவம் அது. வேத வசனம் சத்துவம், சத்துவம் அது. அப்ப பாருங்களேன், வசனம் எனக்குள்ள இருக்கணும். ஆமேன், ஆமேன். ரெண்டாவது ஒரு காரியம் சும்மா ஞாபகப்படுத்துற வேகமா. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், வசனம் சொல்லலாம், சரி இருக்கட்டுமா. எபேசியர்ல நம்ம வாசிப்போம், இருக்கும் பாருங்களேன். என்னன்னா, கர்த்தரின் சர்வாயுதத்தை தரித்து கொள்ளணும். என்னதுங்களா? கர்த்தரின் சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம் முஞ்ச சித்தமான இரண்டாவது பகுதியில் சில வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு வருவோம். அதை தரித்து கொள்ளணும். அப்புறம் பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சிந்தையெல்லாம் முழுமையாய் சிறைப்பட்டு இருக்கணும். ஆமேன். எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் நம்ம சிந்தையெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கணுமா? அந்த தண்ணி குடிக்க சொன்னார்ல ஆண்டவர், போய் அதில் 9700 பேர் கிளம்பி போனாங்க பார்த்தீங்களா? அவங்க ஏன் திரும்ப போனாங்க? அவங்களுக்கு 2 மனம். அவங்க சிந்தைய ஏசப்பாவுக்குள்ள சிறைப்படுத்தல, மாம்சீக ரீதியாக யோசிக்கிறவங்க அவங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்களெல்லாம் நகர்த்திட்டார். ஆமென். தேவ பிள்ளையே, சரி இருக்கட்டும், முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்றார். உன் கையில பாரு, எக்காலத்தை கொடுத்துட்டேன். ஒண்ணுமே இல்லாத இருந்த கிதியோனுக்குள்ள கர்த்தர் பாருடைய கையை போருக்கு பழக்க வித்து அவருடைய விரல்களை யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன், பயிற்சி வைக்கிறார் பாருங்களேன். 1 ஆண்டவர் பாருங்களேன் கையில எக்காலத்தை கொடுத்துட்டார். 2 பானையை கொடுத்துட்டாரு. 3 தீவட்டியை கொடுத்துட்டார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே உன் கையில பாரு, ஒரு காரியத்தெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு காரியத்தை நீ மாத்திரம் பார்த்தோன்னா முழக்கமிடு. என்ன தெரியுமா? கர்த்தரின் பட்டயம். இன்னொரு முறை, கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். அப்பா சூப்பர்ரா. இன்றைக்கு, அது அன்றைக்கு நடந்துச்சு, இன்றைக்கு கர்த்தரின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். இல்ல, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. கர்த்தரின் பட்டயம். பேரை சொல்லி, ஐயா உன் பேரை சொல்லி சொல்லு. கர்த்தரின் பட்டயம். இன்னொரு முறை தெளிவா வரல. கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். அந்த பட்டயம் உங்க கரங்களிலே இருக்கக்கூடிய பட்டயம் கர்த்தரின் பட்டயமாய் மாறுமானால் இந்த சிறுமையின் யுத்தத்தை உங்களால ஜெயிக்க முடியும். ஐயா, இந்த சிறுமையின் யுத்தத்தை உங்களால ஜெயிக்க முடியும். கிதியோனின் சிறுமையின் யுத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்களேன், வெறும் கையாய் நின்று கொண்டிருந்த கிதியோனு கையில கர்த்தரின் பட்டயத்தை தந்து, கிதியோனின் பட்டயத்தை கர்த்தர் கர்த்தரின் பட்டயத்தை கொடுத்து, ஆண்டவராகிய கர்த்தர் கிதியோனை அந்த சிறுமையின் யுத்தத்தை ஜெயிக்க செய்தார். கர்த்தரின் பட்டயம். இன்னைக்கு நல்லா சொல்லாமே, தெளிவா சொல்லாமே, பக்கத்துல கை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுமா? என்னதுப்பா? கர்த்தரின் பட்டயம் யாருடையது? அதை விட்டுருப்பா, கிதியோனை விட்டுரு. ஏன் பட்டயம்? உன் பட்டயம் சொல்லு. கர்த்தரின் பட்டயம் என்னுடைய. நல்லா இன்னொரு முறை உங்க சாமன்ட்ட சொல்லு. நீ கர்த்தரின் பட்டயம் பக்கத்துல சொல்லிட்டீங்களா? நல்லா இன்னொரு முறை. நான் பார்க்கலையேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அவங்கள பார்த்து சொல்லுங்கம்மா. நீங்க நல்லா உங்களை நம்பிதானே அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. நல்லா இன்னொரு முறை. தேவ பிள்ளையே, கர்த்தரின் பட்டயம் உங்கள் பட்டயமாய் மாறும் என்று சொன்னால் சிறுமையின் யுத்தத்தை நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிப்பீங்களா? உபத்திரவத்தை ஸ்லோவாயிடுச்சு பாருங்க சத்தம். உபத்திரவத்தை, அப்பா துன்பத்தை, வியாதிய, வறுமைய, பட்டயத்தை, அப்பா ஜெயிப்போம். பிசாச, எனக்கு எதிராக 1000 பேர் நிக்கிறாங்க, குறையுது சத்தம். எனக்கு எதிராக நிறைய சத்துரு வராங்க. எதுவானாலும், எந்த துன்பமானாலும்
தேவ பிள்ளையே, கர்த்தரின் பட்டயம் என் பட்டயமாகுமானால் நான் ஜெயிக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. முதல் பகுதியில் இதோட அப்படி நிறுத்துறேன். கர்த்தரின் பட்டயம் உங்க பட்டயமா இருக்குமானா அடுத்த பகுதியில் பாருங்களேன், என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்களேன். அது கொஞ்ச நேரம் தான் எடுப்பேன். நல்ல கர்த்தருக்குள்ள நல்ல ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கையிட்டு சொல்லி சொல்லி ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆமென். இந்த பகுதியில், இரண்டாவது பகுதியில் எத்தனை மணிக்குன்னு தெரியல, எத்தனை மணிக்கா இருந்தாலும் சரி, கர்த்தரின் பட்டயம் யாராவது கிதியோன்னு சொல்லி மட்டும் பாருங்க. கர்த்தரின் பட்டயம். அப்பா நல்லா சொல்றீங்க நீங்க, எனக்கு பிடிச்சி போச்சு. ரொம்ப நிர்மறை, கர்த்தரின் பட்டயம். நல்லா ஐயா, கர்த்தரின் பட்டயம். ஆமென். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க வந்த இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். முடிச்சிடலாமா? அதே 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 பாட்டு தான் ஞாபகம் வரனால. நம் கர்த்தர் யார்? நம் கர்த்தர் யார்? அவர் கொடுக்கவே மாட்டாருமா இப்படி எல்லாம் சொன்னோம். நம் கர்த்தர் யார்? நம் கர்த்தர் எப்பேற்பட்டவர்? நம் ஆண்டவர் யார்? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை உயர்த்தி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. கோடி வெற்றி கோடி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, எலும்பி நின்று யெகோவா நிசி, யெகோவா நிசியை உயர்த்தி பாடுவோம். கரங்களை உயர்த்தி எங்கள் கோடி. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள். கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. மீண்டுமா? கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்ல யுத்த வீரர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. எல்லாரும் பலனோடு தைரியமாக கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தர்
நல்ல வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தரின் பட்டயம், என்னுடைய பட்டயம், கர்த்தரின் பட்டயம், என்னுடைய பட்டயம், கர்த்தரின் பட்டயம், ஓ ரபரா, கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்மேலே ஜெயக்கொடி இருக்கிறது. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.